ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தில் 30 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக கல்லூரி கல்வி ஆணையராக இருந்த சுந்தரவள்ளி பொது மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சிறப்பு செயலராக மாற்றப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சி ஆணையராக இருந்த பொன்னையா கல்லூரி கல்வி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக ஆர் லலிதாவும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக DG வினயும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுவிலக்கு மற்றும் கலால் ஆணையராக பூஜா குல்கர்னியும் தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் கார்ப்பரேஷன் தலைவராக மங்கத்ராம் சர்மாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி ஆட்சியராக இருந்த கமல் கிஷோர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆட்சியராக இருந்த பிரசாந்த் ஆகியோர் நிதித்துறையின் இணைச் செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி ஆட்சியராக இருந்த அழகு மீனா சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையின் துணை செயலராக மாற்றப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் ஆட்சியராக இருந்த பிரியங்கா பேரூராட்சி இயக்குநராகவும் தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகத்தின் மேலாண் இயக்குநராக PN ஸ்ரீதரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 30 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் 14 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும், நாகை ஆட்சியராக பிரவீன்குமாரும், தேனி ஆட்சியராக வைத்தியநாதனும், தருமபுரி ஆட்சியராக சரவணனும், கன்னியாகுமரி ஆட்சியராக பிரதாப்பும், திருச்சி ஆட்சியராக பிரதீக் தயாளும், கள்ளக்குறிச்சி ஆட்சியராக பத்மஜாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை ஆட்சியராக வந்தனா கார்க் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை ஆட்சியராக பிரியாவும், நாமக்கல் ஆட்சியராக மதுபாலனும், நெல்லை ஆட்சியராக ஆனந்த் மோகனும், வேலூர் ஆட்சியராக லீலா அலெக்ஸும், தஞ்சை ஆட்சியராக ரேவதியும், செங்கல்பட்டு ஆட்சியராக வீரப்பனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.